நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறை நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஜனமே, மரணம் என்றால் செசேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன், தொடர்பு அறுபட்டு போகிறது. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், டெலிஃபோன் டெட் ஆயிடுச்சு என்று சொல்லுவோம். டெலிஃபோன் இருக்கும், ஒயர் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனாலும் டெலிஃபோன் டெட் என்று சொல்லுகிறோம். என்ன அர்த்தம்? கம்யூனிகேஷன் கட்டாயிருக்கிறது, தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய வீட்டில் தாத்தாவோ பாட்டியோ செத்து போய்விட்டால் செத்து போய்விட்டார்கள் என்று சொல்லுவார்கள். எங்கள் தாத்தா செத்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் தாத்தாவுடைய பாடி வீட்டில் தான் இருக்குது, ஆனாலும் தாத்தா செத்து போய்விட்டார் என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன? தாத்தாவுடைய கம்யூனிகேஷன், தொடர்பு இந்த பூமியை விட்டு அகன்று போய்விட்டது என்று அர்த்தம். ஆக டெத் என்றால் டிக்ஷனரியில் போடப்பட்டிருக்கிறது செசேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன். மனிதனை பொறுத்தவரை ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற மூன்று உண்டு. ஆவியும் ஆத்மாவும் பிரிக்க முடியாது. எபேசியர் 4:12 எழுதப்பட்டிருக்கிறது. இது ரெண்டும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் தான் புறம்பான மனுஷன், ஆவியும் ஆத்மாவும் உள்ளான மனுஷன். ஆவியும் ஆத்மாவும் தான் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டது. சரீரம் புறம்பானது. இந்த மனிதனுக்கு 3 விதமான மரணம் இருக்கிறதாய் வேதம் சொல்லுகிறது. 1 ஆவிக்குரிய மரணம், 2 சரீர மரணம், 3 இரண்டாம் மரணம். 3 மரணங்கள் இருக்கின்றன. ஆவிக்குரிய மரணம் என்றால் அர்த்தம் என்ன? கெட்டகுமாரன் கதை, ப்ராடிகல் சன் படித்திருக்கிறோம். லூக்கா 15:24-32 வாசித்தால், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவன் ப்ராடிகல் சன் மரித்து போனானா? இல்லை, அப்பாவோட கம்யூனிகேஷன் கட்டாய் போயிருந்தது, அதைத்தான் மரணம் என்றும், அப்பாவுடைய கம்யூனிகேஷன் திரும்பவும் இணைந்து விட்டது, தொடர்பு துண்டிக்கப்பட்டது, இணைந்து விட்டது, அதையே உயிர்த்தெழுதல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார் லூக்கா 9:60 மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். மரித்தோர் என்றால் உண்மையிலே சரீர மரித்தோர். சரீர மரித்தோரை ஆவிக்குரிய ரீதியிலே மரித்திருக்கிறவர்கள் அடக்கம் பண்ணட்டும் என்ற அர்த்தத்திலே சொல்லுகிறார். பவுல் கூட சொல்லுகிறான் எபேசியர் 5:14 தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோர் என்றால் சரீரத்திலே மரித்தவர்கள் அல்ல, ஆவியிலே மரித்தவர்கள். எபேசியர் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை தேவன் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீயும் நானும் மரித்தவர்கள் எதிலே? சரீரத்திலே அல்ல, ஆவியிலே மரித்திருந்தோம். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஆவியிலே மரித்த நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் ஆதியாகமம் 2:17 மரித்தானா? அவன் சரீரப்படி மரிக்கவில்லை, ஆவியிலே மரித்து போயிருக்கிறான் என்று நாம் அறிகிறோம். ஆகவே இதுதான் ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் என்றால் ஆவியாகிய தேவனோடு இருக்கக்கூடிய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். இதை ஆத்ம மரணம் என்றும் சொல்லலாம். இந்த ஆவிக்குரிய மரணத்துக்கு பிற்பாடும் வாழ்வு இருக்கிறதா? இது ஒரு கேள்வி. நம்முடைய ஆவி மரித்து போயிற்று, பிசாசுனுடைய ஆவியோடு இணைந்தது. அதற்கு பிறகு இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியோடு இணைந்திருக்கிறது. நம்முடைய ஆவி மரித்ததே, அதற்கு பிறகு வாழ்வு இருந்ததா? இருந்ததே. அதற்கு பிறகு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தானே நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம். ஆக ஆவிக்குரிய மரணத்துக்கு பிற்பாடும் வாழ்வு உண்டு. உலகே 3 விதமான ஆவிகள் இருக்கின்றன. 1 தேவனுடைய ஆவி, 2 பிசாசுடைய ஆவி, 3வது மனிதனுடைய ஆவி. தேவ தொடர்பை இழந்த மனிதனுடைய ஆவி, ஆவியிலே மரித்த மனிதனுடைய ஆவி, தேவ தொடர்பை இழந்த ஆவி, அது மரித்த ஆவி. இந்த ஆவி பிசாசின் ஆவியோடு தொடர்பு கொண்டிருக்கும், பிசாசின் ஆவியோடு தொடர்பு வைக்கும். அதனாலே ஆத்மாவும் சரீரமும் அக்கிரமத்திலே மிதக்கும். ஆத்மாவும் சரீரமும் அக்கிரமத்திலே மிதக்கும். இதைத்தான் யோவான் 3:3 எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஜீவ வார்த்தையை கொண்டு நம்முடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு மறுபடியும் பிறக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆவி செத்து போயிருக்கிறது, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது தேவ ஆவியினாலே தான் நடக்கும். இது மரிக்கப்பட்டு திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த ஆவி, ஆவிக்குரிய மரணத்துக்கு உட்பட்ட ஆவி, ரட்சிக்கப்பட்ட ஆவி,
அதற்கு பிறகுதான் ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர்கள் எழுதப்படும். மரித்த ஆவி மறுபடியும் பிறக்கிறதே ரட்சிப்பு. ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்கள் மறுபடியும் ஜீவனை பெறுகிறதான் ரட்சிப்பு. இதைத்தான் ரோமர் 10 அதிகாரம் 9-10, யாக்கோபு 1 அதிகாரம் 8 வசனம், 1 பேதுரு 1 அதிகாரம் 23 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது மரணம் சரீர மரணம். சரீர மரணம் என்றால் ஆவி ஆத்மா, அதாவது உள்ளார மனுஷன் இந்த சரீரத்தை விட்டு எடுபட்டு போகும் பொழுது இந்த சரீரம் மரித்து போகிறதாம். இதுதான் சரீர மரணம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உலகத்தை விட்டு செப்பரேஷன், உலக தொடர்பை விட்டு செப்பரேஷன், இதுதான் சரீர மரணம். யாக்கோபு 2 அதிகாரம் 26 வசனத்திலே வாசிக்கலாம். பிரசங்கி 12:7, யோபு 14:12, லூக்கா 12:20, 1 ராஜாக்கள் 17:21 ஆகிய வசனங்களில் அறிந்து கொள்ளலாம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 23-24 வசனங்களிலே, 2 பேதுரு 1 அதிகாரம் 13 வசனத்திலே பேதுருவும் பிலிப்பும் எழுதுகிறார்கள். அதில் பேதுரு எழுதுவதை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, பேதுரு சொல்லுகிறார், நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. நான் என்றால் யார்? நான் என்பவன் யார்? நான் என்பவன் உள்ளார மனுஷன், ஆவி ஆத்மா. நான் இந்த கூடாரத்தை விட்டு, கூடாரம் என்றால் சரீரம், இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து நான் போக போகிறேன். இதுக்கு பேர் தான் மரணம். உள்ளார மனுஷன் சரீர கூடாரத்தை விட்டு பிரிந்து போகிறது சரீர மரணம். சரீர மரணம் 4 வகையாயிருக்கிறது. ஒன்று அகால மரணம், இன்னொன்று இரத்த சாட்சி மரணம், இன்னொன்று நார்மல் டெத், நார்மல் டெத், இன்னொன்று தேவனே சரித்திர நியாயத்தீர்ப்பின் மூலமாய் செய்கிற மரணம். ஆக அகால மரணம், இரத்த சாட்சி மரணம், நார்மல் டெத், பிற்பாடு சரித்திர நியாயத்தீர்ப்பினாலே வரக்கூடிய மரணம். ஆவி மரித்த பின்னும் வாழ்வு இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். பிசாசோடு அது பொல்லாத வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும். அதே போல தேவாவியோடு மறுபடியும் பிறந்து ஜீவ வாழ்வு அது வாழும். அதே போல சரீரம் மரித்த பிற்பாடும் வாழ்வு உண்டா? சரீரம் மரித்த பிற்பாடும் வாழ்வு உண்டா? இதுதான் இன்றைய முக்கியமான கேள்வி. சரீரம் மரித்த பிற்பாடு எப்படிப்பட்ட வாழ்வு உண்டு? சரீரம் எங்கே போகிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய சரீரம் சுடுகாடு, இடுகாடு, கல்லறை என்று இப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறது. அங்கே சரீரத்திற்கு ஞானம் இல்லை, சிந்தனை இல்லை, துதி இல்லை, வேலை இல்லை, ஒன்றுமில்லை. பிரசங்கி 9 அதிகாரம் 10 வசனத்திலே அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. சரீரத்திற்கு வாழ்வே இல்லை. விட்டு பிரிந்த உள்ளான மனுஷன் இருக்கிறானே, நான் என்று ஏற்கனவே படித்தோமே, இந்த உள்ளான மனுஷன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மத்தேயு 22 அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசித்தோம் என்றால், ஆபிரகாம் ஜீவிக்கிறான். வாசிக்கிறேன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிறேன். தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றால், ஆபிரகாமின் தேவனாய் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், ஆபிரகாமும் ஈசாக்கும் மரித்தோராய் இல்லை, ஜீவனுள்ளோராய் இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படி என்றால் மரித்த ஆபிரகாமும் ஈசாக்கும் அவருடைய உள்ளார மனுஷன் இன்றைக்கும் ஜீவிக்கிறது என்று நாம் அறிகிறோம். ஆக சரீரம் மரித்த பிற்பாடும் உள்ளார மனுஷன் ஜீவிக்கிறான். இன்னொரு காரியம், வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசித்தீர்கள் என்றால், மரித்த பரிசுத்தவான்கள் பேசுகிறார்கள். அப்படி என்றால் மரித்த பிற்பாடும் உள்ளான மனுஷன் பேசுகிறான், உள்ளான மனுஷன் ஜீவனோடு இருக்கிறான். இன்னொன்று சொல்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், லாசரு ஐஸ்வர்யவானுடைய தொடர் கதை. லூக்கா 16 அதிகாரத்தில் 19 முதல் 31 வசனங்களை வாசித்தோம் என்றால், ஐஸ்வர்யவான் லாசரு, இந்த காரியத்திலே ஐஸ்வர்யவான் பேசுகிறான், ஆபிரகாமும் பேசுகிறான். அப்படி என்றால் உள்ளான மனுஷன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறான் என்று அர்த்தம். அவன் இருக்கக்கூடிய இடங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனாலும் ஜீவனோடு இருக்கிறார்கள். இதை பற்றி நாம் பிற்பாடு பார்க்க போகிறோம். இன்னொன்று, பிலிப்பியர் 1 அதிகாரம் 21, 23 பவுல் எழுதுகிறதை வாசிக்கிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு. யார் தேகத்தை விட்டு பிரிகிறது? தேகம் பூமியில தான் இருக்க போகிறது. உள்ளான மனுஷன் பிரிந்து தேவனோடு இருக்க போகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரீரத்தை விட்டு பிரிந்த உள்ளான மனுஷன் எங்கே வாழ்கிறான்? இது ஒரு பெரிய கேள்வி.
சரீரத்தை விட்டு பிரிந்த மனுஷன், உள்ளான மனுஷன், ஆவி ஆத்மா எங்கே வாழ்கிறது? இது ஒரு கேள்வி. இதை அறிகிறதுக்கு முன்னாலே நரகம், பாதாளம், மோட்சம், பரதேசு, இதை பற்றியெல்லாம் நாம் அறிய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். மோட்சம் என்றால் பரலோகம். இந்த பரலோகத்தினுடைய மொத்த பகுதியை பற்றி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் தெரியும். அதனுடைய மொத்த பகுதி இங்கேதான் பரதேசு என்ற ஒன்று இருக்கிறதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரித்த பரிசுத்தவான்களுடைய ஆவிகள், ஆத்மா அங்குதான் இருக்கிறதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது 3ஆம் வானில் இருக்கிறதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பவுல் அப்போஸ்தலன் போய் பார்த்து விட்டு வந்ததாய் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பரதேசி இருக்கிறது, மகா பரிசுத்தலம் இருக்கிறது, சீயோன் இருக்கிறது, பரம எருசலேம் இருக்கிறது, தூதர்கள் இருக்கிறார்கள், இயேசு ரத்தம் இருக்கிறது, பிதாவாகிய தேவன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்படி எல்லாமே அங்கே பரலோகத்தில் இருக்கிறதாய் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனத்திலே அறியலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அங்கே அருகிலே சிலுவையிலே தொங்கின கள்ளன் அவன் கேட்டான், கர்த்தாவே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்பொழுது அடியேனை நினைத்திரளும் என்று அவன் கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று தேவன் சொன்னார். ஆக அந்த கள்ளனும் மரித்த கள்ளன் அவனுடைய உள்ளான மனுஷன் பரதேசிக்கு போயிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆக மோட்சத்திலே பரதேசு என்ற ஒரு இடம் இருக்கிறது. அடுத்ததாய் பாதாளம் என்ற இடம் எங்கே இருக்கிறது? மரித்த இயேசு பாதாளம் போனார். சங்கீதம் 16:10 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாதாளத்திற்கு இயேசு கிறிஸ்து போனார் என்பதுதான் நம்முடைய விசுவாச பிரமாணம். இது பூமிக்குள் இருக்கிறது என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சோவியத் விஞ்ஞானி மேற்கு சைபீரியாவில் 9 மைல் தூரம் ஆழத்திற்கு இந்த பூமியை தோண்டிக் கொண்டே போனாராம். சோவியத் விஞ்ஞானி அங்கே 9 மைல் தோண்டி கொண்டு போய்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே அலறுகிற சத்தம், மனித சத்தம் கேட்டிருக்கிறது. 2000 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே உஷ்ணமும் அங்கே இருந்திருக்கிறது. உடனே அதற்கு மேல் தோண்டாமல் அதை ஸ்டாப் பண்ணி விட்டார்கள். அந்த சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணியும் வைத்திருக்கிறார்கள். இது வீக்லி வேர்ல்டு நியூஸ் 24/4/1990 வெளியாயிருக்கிறது. வீக்லி வேர்ல்டு நியூஸ் 24/4/1990. ஆக இந்த பாதாளம் பூமிக்குள்ளே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதும், இப்பொழுது மனிதனுடைய அலறல் சத்தத்தை இவர்கள் சோவியத் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வெளிக்காட்டியதையும் பார்த்தால் நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது உண்மை என்று தெரிந்திருக்கிறது. இயேசுவுக்கு முன்னே இயேசுவுக்கு முன்னாலே மரித்தவர்கள், பாவியும் பரிசுத்தவானும் 2 பேருமே போகுமிடம் இந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய பாதாளமாய்த்தான் இருந்தது. அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். லாசரு ஐஸ்வர்யவானுடைய தொடர்கதையிலே பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான் ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருந்தான், லாசரு அங்கே ஆபிரகாமுடைய மடியிலே இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த லாசருக்கும் ஐஸ்வர்யவானுக்கு இடையிலே ஒரு பெரிய பிளவு இருந்ததாகவும் பார்க்கிறோம். அப்படி என்றால் மேல் பாதாளம் கீழ் பாதாளம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மேல் பாதாளத்தில் தான் ஆபிரகாமும் நல்ல பரிசுத்தவான்கள் எல்லாம் அங்கே இருந்திருக்கிறார்கள். ஆக இந்த இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னாலே அப்படிப்பட்ட நிலை இருந்தது. இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு பவுல் அப்போஸ்தலன் 3ஆம் வானத்திலே பரதேசியை கண்டதினாலே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு அந்த மேல் பாதாளத்தில் இருக்கிற ஆபிரகாமோடு இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா உள்ளான மனுஷன் அப்படியே 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பரதேசி அங்க 3ஆம் வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் அறியலாம். ஆக பூமிக்குள்ளே இருக்கிறது கீழ் பாதாளத்திலே, அதாவது ஐஸ்வர்யவான் இருந்த அந்த உள்ளான மனுஷன், பாவிகளுடைய உள்ளான மனுஷர்கள் தான் அங்கே அலறல் சத்தம் இருக்கிறது என்று நாம் அறியலாம். அடுத்ததாய் நரகம் என்பதை நாம் 2ஆம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. கெஹீனா என்று ஹீப்ரு பாஷையிலும் கென்னா என்று கிரேக்க பாஷையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேதியிலே நரகம் இல்லை. இன்றைக்கு தேதியிலே நரகம் இருப்பதாய் நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தரிசனம் கண்டேன் என்று சொல்லுகிறார்கள். நிச்சயமாய் இன்றைக்கு தேதியிலே நரகம் இல்லை. நரகம் என்பது பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். இது எட்டர்னல், நித்தியமானது. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் போய்தான் நரகம் வெளிப்பட போகிறது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். மோட்சம் நித்திய ஜீவனுக்கென்றும்
நரகம் நித்திய அழிவுக்கென்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். நித்திய அழிவு என்றால் அது நித்தியமாய் இருக்காது, கொஞ்ச நேரம் தான் அக்கினி இருக்கும் என்று பலர் சொல்லுகிறார்கள். ஆனால் நித்திய அழிவு என்பதற்கு மத்தேயு 25:46ஆம் வசனத்தில் நித்திய அழிவு என்பதற்கு எபிரேய பாஷையிலே ஓலாம், OLAM ஓலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிரேக்க பாஷையிலே AINOIOS ஐநாய்சியஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எட்டர்னல் வாதை என்று சொல்லப்படுகிறது. இங்கே பாவிகளுடைய உடல் வேகாது என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 19 வாசித்தோம் என்றால் அர்மகதோன் பள்ளத்தாக்கிலே அங்கே அந்தி கிறிஸ்து நிற்கிறான். அந்தி கிறிஸ்துவுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையிலே போர் நடக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாமும் பரிசுத்தவான்களே நாமும் ஒலிவமலையிலே கால் எடுத்து வைத்து வருகிறோம். அப்பொழுது அர்மகதோன் பள்ளத்தாக்கிலே அந்தி கிறிஸ்து பிடிபடுகிறான். அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் தேவன் அவர்களை அக்கினியும் கந்தகம் என்கிற கடலுக்குள்ளே உயிரோடு பிடித்து போடுகிறார். அதற்கு பிற்பாடு 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் நடக்கிறது. 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு கோகேமாகே யுத்தம் இந்த பூமியில் நடக்கிறது. கோகேமாகே யுத்தம் முடிந்த பிறகு பிசாசானவனை தேவன் அதே அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற அதே அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடல், அந்த கடலாகிய நரகத்துக்குள்ளே தேவன் போடுகிறார். அது வரைக்கும் 1000 வருஷம் வரைக்கும் அந்த கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் அங்கே அழுது கொண்டு உழன்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனாலே 1000 வருஷம் வரைக்கும் அவருடைய சரீரம் அழியாமல் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாய் இது எட்டர்னல் ஃபயர் என்றுதான் அர்த்தம். நிச்சயமாய் பாவிகளுடைய உடல் வேகாது என்றுதான் அர்த்தம். இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் அறிகிறது என்ன? ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று அறிகிறோம். ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நமக்கு வாழ்வு உண்டு என்று அறிகிறோம். இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுப்பதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிகிறோம். அப்படியே ரட்சிக்கப்பட்டாலும் ஏதேனில் தேவன் கொடுத்த தண்டனையால் சரீர மரணம் எல்லோருக்கும் உண்டு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சரீர மரணம் எல்லோருக்கும் உண்டு என்று நாம் அறிகிறோம். சரீர மரணத்துக்கு பிற்பாடு விடுதலை என்பதற்கு சான்ஸே இல்லை. சரீர மரணம் தான் ஃபைனல். கிரியைகளுக்கு ஏற்ற பலன் நம்ம எல்லாருக்கும் உண்டு என்று வெளிப்படுத்தல் 22 எழுதப்பட்டிருக்கிறது. அவரவன் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் கூட வருகிறது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆக சரீர மரணத்துக்கு பிற்பாடு விடுதலை இருக்கிறது. நரகத்தில் இருந்து கூட ரட்சிப்பெல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் இந்த காலத்திலே பலர் கள்ள உபதேசங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஃபைனல். சரீர மரணத்துக்கு பிற்பாடு விடுதலையே இல்லை, கிரியைகளுக்கு ஏற்ற பலன் தான் உண்டு. சரீர மரணத்துக்கு பின்னும் ஒரு வாழ்வும் இல்லை. மொத்தத்திலே நான் உங்களுக்கு சொல்ல போகிற காரியம், இன் ஜெனரல் ஐ ஷல் கன்க்ளூட், மரித்தால் சரீரம் மண்ணுக்கு போகிறது. உள்ளான மனுஷன் ஆவி ஆத்மா பரதேசிக்கோ பாதாளத்துக்கோ போகிறது. புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே உள்ளான மனுஷன் மேல் பாதாளத்திற்கோ கீழ் பாதாளத்திற்கோ போகிறது. இது உள்ளான மனுஷனுடைய நிலை. ரகசிய வருகையிலே முதலாம் உயிர்த்தெழுதலிலே பரதேசிலே இருக்கக்கூடிய உள்ளான மனுஷன் இங்கே கல்லறையிலோ மற்ற எந்த இடத்துல இருக்கக்கூடிய சரீரம், இது ரெண்டும் ஒன்றாய் சேர்ந்து உயிர்த்தெழுதல் நடக்கும். உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு அது மறுரூபமாகும். மறுரூபமாகி மோட்சத்திற்கு போய் நித்தியமாய் வாழப்போகிறது. இரண்டாம் வருகை 1000 வருட அரசாட்சி முடிந்த பிற்பாடு வெள்ளை சிங்காசன ஜட்ஜ்மெண்டின் போது பாதாளத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளான மனுஷன், பாவிகளுடைய உள்ளான மனுஷன், இங்கே சுடுகாட்டிலோ இடுகாட்டிலோ கல்லறையிலோ இருக்கக்கூடிய சரீரம், இது ரெண்டும் ஒன்றாய் சேர்ந்து உயிர் தெழுகிறது. அதற்கு பிறகு மறுரூபம் இல்லாமலே உயிர் தெழுகிறதுக்கு அப்படியே ஜட்ஜ்மெண்ட். இரண்டாம் வருடம் நரகம், அது டைரக்டா நரகத்துக்கு போகிறது. அக்னி கடல், அக்னியின் பந்தம் வருகிற கடலுக்கு போகிறது நரகம். பலருடைய கேள்வி, ஏன் இரண்டாம் மரணம் என்று சொல்லுகிறார்கள்? இது ஒரு கேள்வியாயிருக்கிறது. முதல் மரணம், சரீரத்துக்கான முதல் மரணம், செப்பரேஷன் ஃப்ரம் காட் வித் சரீரம் இந்த பூமியிலே. இரண்டாம் மரணம் ஆக்கினை தீர்ப்புக்காய் நரகத்திலே தள்ளுகிற செப்பரேஷன் ஃப்ரம் காட் வித் சரீரம் நரகத்திலே தள்ளப்படுகிறது. ஆக இரண்டாம் மரணம் நரகம்,
முதல் மரணம் சரீரத்திலே இந்த பூமியை விட்டு விலகிறது. ஆக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, மரணத்திற்கு பின்னாலே வாழ்வு இருக்கிறது. ஆவிக்குரிய மரணத்துக்கு பின்னாலே உள்ளான மனுஷன் மரித்து போகிறான். அந்த மரித்து போன மனிதனுக்கு வாழ்வு உண்டு. இயேசு கிறிஸ்துவினாலே வாழ்வு கிடைக்கிறது. அது ரட்சிப்பு. சரீர மரணம் உள்ளவன் அங்கே பாதாளத்துக்கோ பரதேசுக்கோ போகிறான். அதற்கு பிறகு தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகிறது. அதிலே பாதாளத்திலே உள்ளவன் அவன் நரகத்துக்கு போகிறான், பரதேசிலே இருக்கிறவன் சொர்க்கத்துக்கு போகிறான், மோட்சத்துக்கு போகிறான். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உன் நிலை எப்படி இருக்கிறது? நீ எதை விரும்புகிறாய்? சொர்க்கத்துக்கு போக வேண்டுமா அல்லது அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடலுக்கு போக வேண்டுமா? அது இப்பொழுதே தீர்மானி. ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலையாக இயேசு கிறிஸ்து அளிக்கக்கூடிய ரட்சிப்பை பெற்றுக்கொள். இன்றைக்கே உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, சொர்க்கம் உண்டு, மோட்சம் உண்டு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள். மாதம் மாதம் வெளிவரும் விசுவாச முழக்கம் பத்திரிகையில் விளக்கம் அளிக்கப்படும். இயேசுவின் வருகை தாமதமானால் மீண்டும் சந்திப்போம். மாரநாதா. வல்லவர் இயேசு உயிர்த்ததினாலே வாழ்க பாடுகின்றோம். அல்லேலூயா என்னும் சத்தம் அனுதினம் போடுகின்றோம். வல்லவர் இயேசு உயிர்த்ததினாலே வாழ்க பாடுகின்றோம். அல்லேலூயா என்னும் சத்தம் அனுதினம் போடுகின்றோம். இந்த இயேசு மீண்டும் வருவார் எங்களை அழைத்து கொள்ளவே. இந்த இயேசு மீண்டும் வருவார் எங்களை அழைத்து கொள்ளவே. இயேசு அழைக்கிறார், உடனே வந்திடு ஒன்றாய் நாமும் செல்லவே. இயேசு அழைக்கிறார், உடனே வந்திடு ஒன்றாய் நாமும் செல்லவே. இயேசுவை மரணத்தை ஜெயித்தவர், இகமதில் உயிர்த்து எழுந்தவர். இயேசுவை மரணத்தை ஜெயித்தவர், இகமதில் உயிர்த்து எழுந்தவர். இயேசு தேவன் பூமியில் பிறந்தார், வருஷமே அதற்கு சாட்சி. ஈனச்சிலுவையில் அறையப்பட்டார், சரித்திரம் அதற்கு சாட்சி. வல்லவர் இயேசு உயிர்த்ததினாலே வாழ்க பாடுகின்றோம். அல்லேலூயா என்னும் சத்தம் அனுதினம் போடுகின்றோம். வல்லவர் இயேசு உயிர்த்ததினாலே வாழ்க பாடுகின்றோம். அல்லேலூயா என்னும் சத்தம் அனுதினம் போடுகின்றோம்.